ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையில் வருகிறோம். தந்தையே, இந்த நாளுக்குரிய வார்த்தை ஆகிய மன்னாவை எங்கள் திரியக தகப்பனே, நீர் தந்த ஆவியானவர் மூலமாய், தகப்பனாகிய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எங்களோடு கூட பேசி எங்களை வழிநடத்தி எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே பாதம் முனைந்து ஆவியானவரே உம்மை அழைக்கிறோம். ஆவியானவரே தகப்பனே, வருவீராக பொறுப்படுத்திக் கொள்ளும். மண்ணோட்டை மறைத்துக் கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் நேர்கூடாதவைகளும் வேதத்துக்கு புறம்பானவைகள் ஒன்று கூட ஒருபோதும் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய ஆட்டுக்குட்டியானவருடைய நாமத்தின் இரத்தத்தின் அக்கினினாலே என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தகப்பனாகிய ஆட்டுக்குட்டியானுடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் மன்னிப்பும் இரக்கமும் கிருபையும் உம்முடைய சத்திய வசனமும் வார்த்தையும் வல்லமையும் பலனும் சுகமும் ஆரோக்கியமும் ஆண்டவரே, அல்லேலூயா, என்னையும் உம்முடைய பிள்ளைகளையும் உம்முடைய பேரன்போடு எங்களை ஆண்டு கொள்வதாக. நீர் மட்டுமே ஆளுகை செய்யும். உம்முடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. வாரும் ஆவியானவரை தகப்பனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அவர் திட்டத்தின்படி நம்மை வழிநடத்தும் தேவன். அவர் திட்டத்தின்படி நம்மை வழிநடத்தும் தேவன் அப்படின்னும்போது நாம் நம்முடைய காரியங்களுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக, நம்மளுடைய குறைவுகளுக்காக, நம்முடைய சகல பிரச்சனைகளுக்காக, நம்முடையவர்களுடைய தேவைகளுக்காக, பிரச்சனைகளுக்காக, நம்முடைய அவசியத்தின் நிமித்தமாகவும், நம்முடைய ஒவ்வொரு காரியத்திற்காகவும் நாம் ஒவ்வொன்றிலும் நாம் மீட்கப்பட வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும். நாம் ஒவ்வொன்றிலிருந்து மீண்டு வர வேண்டும். ஒவ்வொன்றையும் கர்த்தருடைய நாமத்தினாலே மேற்கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி, நன்மையான காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி, எல்லா விதத்திலும் நாம் எத்தனம் பண்ணும்போது சில வேளைகளிலே காரியங்கள் துரிதமாக ஒரு காலகட்டத்தில் நடக்குது. ஒரு காலகட்டத்தில் அவைகளெல்லாம் அப்படியே நின்னது போல, ஸ்தம்பித்தது போல, நடவாதது போல இருக்கிறது. ஆனால் தேவன் அந்த காலத்திலும் அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளோட கர்த்தர் இருக்கிறார். அவர் மனதிலே ஒரு திட்டத்தை தம்முடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் குறித்து அவர் வைத்திருக்கிறார். யாரையும் அவர் வேண்டாம் என்று சொன்னதே இல்லை. எனக்கு நீ பயன்பட போவதே இல்லை, நீ எனக்கு பிரயோஜனமும் இல்லை, நீ எனக்கு அவசியம் இல்லை என்று எந்த ஆண்மகனையும் எந்த பெண் பிள்ளையும் பார்த்து கர்த்தர் சொன்னதே கிடையாது. உன்னை எனக்கு பிடிக்கலேன்னு சொன்னதும் கிடையாது. நீ எனக்கு அவசியம் இல்லை, நீ எனக்கு தேவையும் இல்லை என்று அவர் சொன்னதும் இல்லை, சொல்வதும் இல்லை, சொன்னதும் இல்லை சொல்லிட்டு அந்த விலையேற பெற்ற சர்வ வல்லம் உள்ள தேவன் அவருடைய கரத்திலே ஒரு திட்டத்தை அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் நாம மகிமைக்காக அவர் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின்படி நடத்தும் போது நம்முடைய விருப்பங்கள் அதிலே கொண்டு வந்து நாம் சேர்க்கும் பொழுது சில வேளைகளிலே நம்மளுடைய விருப்பங்கள் அங்கே நிறைவேறாமல் போகுது. அவைகள் நிறைவேறாமல் போனாலும் கூட நம்மை குறித்ததான அவருடைய விருப்பத்தின் திட்டத்தில் நம்மை காட்டிலும் மேன்மையானதாக, சிறப்புள்ளதாக அதை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஏற்படுத்தி வைத்து அதிலே நம்மை நடத்துகிறார். அதிலே நம்மை மறவாமல், கைவிடாமல், நம்மை விட்டு விலகாமல் நடத்துகிறார். நம் ஜபத்தை கேளாமல் அல்ல, நம் கண்ணீரை அவர் காணாமல் அல்ல, நம் கண்ணீரை அவர் கணக்கிலே வைக்காமல் அல்ல, நம்மளுடைய ஒவ்வொரு குறைவுகளை மிக நன்றாக அறிந்திருக்கிறார். குறைவு இல்லை, இல்லவே இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு உண்டானவைகள் எதுவும் இல்லை, நமக்கு தேவையானவைகள் இல்லை, நமக்கு மிக 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 அதை சந்தித்தே ஆகும் என்கிறவைகளும் இல்லை, சந்திக்கப்படலை. ஆனாலும் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை நாம் துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இந்த சூழ்நிலையில் அவர் நடத்துகிறார். நிச்சயமாக ஜெயக்கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுக்கு மகத்தான ஜெயத்தை நிச்சயமாக எந்த நேரத்திலையும் தருவார். அவரால் எதையும் எந்த நேரத்திலையும் எதையும் அவரால் செய்ய முடியும். அத்தனை அதிகாரமும் வல்லமையும் அவரிடத்தில் மட்டுமே உண்டு. ஆமென். அழிவுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார். சத்துருக்களின் விருப்பத்துக்கு, அவர்களுடைய பொல்லாத திட்டங்களுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அவர்களுடைய பொல்லாத திட்டங்களை அவர்கள் வகுத்து வைத்தாலும்
அதை அதமாக்கி அதை நொறுக்கி அதை அதமாக்கி அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி தன் உள்ளத்தில் உருவாக்கி வைத்திருக்கிற உன்னதமான தம்முடைய தீர்மானத்தின் திட்டத்தை அவர் நிறைவேற்றி முடிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்முடையவைகள் தேவைகள் சந்திக்கப்பட்டதா என்று மனிதர் நம்மை அணுகாவிட்டாலும், மனிதர் நம்மிடத்தில் அனுசரணையாய் பேசாவிட்டாலும், துணை செய்யாவிட்டாலும், துணை செய்கிற தேவன் நமக்கு உண்டு. ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக உண்டு. அந்த சர்வ வல்லமுள்ள தேவன்தான் நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்து அவர் திட்டத்தின்படி நம்மை நடத்தும் தேவன் என்று நாம் பிதாக்களையும் அவர் திட்டத்தின்படி தான் வழி நடத்தி சென்றார். வழி நடத்தி அவர்களுடைய இந்த பூ உலகினுடைய யாத்திரையை நல்ல முறையில் முடிக்க வைத்தார். அவர்களை கொண்டு அவர் செய்ய நினைத்தது, தடைகள் பல வந்தது. அந்த தடைகளும் சத்ருவினுடைய சூழ்ச்சிகளும் வஞ்சகங்களும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சியும் வந்தது. ஆனால் அதையெல்லாம் அழித்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அவர் நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு கூட அவரோடு கூட ஓடும்படி செய்து கரம் பிடித்து நடத்தி ஜெயம் கொடுத்து தம்முடைய மன விருப்பங்களை எல்லாம் தன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே அவர்களுடைய நல் விருப்பங்களுக்கு மேலாக நிறைவேற்றி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டார். இன்றைக்கும் அவர்தான் நம்மை ஒவ்வொருவரையும் வழி நடத்துகிறார். லேவியராகவும் 20ஆம் அதிகாரம் 24, 26. நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோடே சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆமென். இங்கே கர்த்தர் பிரித்தெடுத்ததை குறித்து சொல்கிறார். அவருக்காக, அவருடைய பிள்ளைகளை நாம் நம்மை ஆராய்ஞ்சு பார்த்தா நம் பின்னிடத்தின் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதைகளை நாம் எங்கெங்கெல்லாம் நாம் எப்படிப்பட்ட வழிபாட்டு முறையில் இருந்தோம், எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தின் பின்னணியத்தில் இருந்தோம், எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு எதை நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு அப்படி இல்லை. அது நம்மால் ஏற்பட்டது அல்ல. அந்த வழியில் இருந்தோம். சாத்தானாகிய பிசாசானவனை வணங்கி கொண்டு அந்த வழியில் இருந்தோம். அதில் இருந்து மெய்யான தேவனை வழிபடுகிற வழியில் கொண்டு வந்திருக்கிறார். அப்படி வழிபடுகிற எல்லாரும் வந்துட்டாங்களா? இல்லை, வருகிறார்கள் கர்த்தரால். ஆனால் எல்லாருமே வந்துட்டாங்களா? டோட்டலாக எல்லாருமே வந்துட்டாங்களா? இல்லை. அதில் வராதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் கர்த்தருடைய மீட்பும் விடுதலையும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதவங்க இருக்கிறாங்க. ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த ஜனங்களையும் கர்த்தர் தம்முடைய இருதயத்தில் கருத்திலே வைத்து தான் அந்த பிள்ளைகளையும் ரட்சித்து மீட்டெடுக்க அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அந்த நாளிலே அவர்களை அந்த விக்கிரக ஆராதனையின் வழியிலிருந்து, தெய்வமல்லாததின் பேரிலே இருக்கிற நம்பிக்கையிலிருந்து அவர்களை மீட்டெடுத்து அவர் வழியிலே அவர் திட்டத்தின்படி நடத்துகிற தேவன். இன்றைக்கு ஒரு சிலர் வந்துட்டோம். இன்னும் வராதவர்கள், அவர்களை சேர்ந்தவர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவர்களை எல்லாம் வரணும் என்று அதிலிருந்து வந்தவர்கள் வேண்டிக் கொண்டே இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அது நடந்த மாதிரியே தெரியல. ஆனால் ஒரு நாளில் அது நடக்கும். ஒரு நாளில் அவங்க ஏசப்பா பிள்ளையாக மாறுவாங்க. ஏசப்பாவுக்கு தங்கள் வாழ்க்கையை கொடுப்பாங்க. ஏசப்பாவுடைய வாழ்க்கையில் ஏசப்பா வழியில் நடக்கிறவங்களே ஏசப்பா வழியில் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களையும் கொண்டு வருவார். இங்கு சொல்லுகிறார் 24ஆம் வசனத்தில், உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. பிரித்தெடுத்து உங்களை நான் வைத்திருக்கிற வழியின் திட்டத்தில் உங்களை நடத்துவேன். வயது ஒவ்வொருத்தருக்கும் எத்தனையோ விதமாக இருக்கலாம். சிலரை சிறு வயதிலே ரட்சித்துறாரு, சிலரை வாலிப வயதில் ரட்சிக்கிறார், சிலரை நடுத்தர வயதில் இருக்கிறார், சிலர்கள் வயோதிக காலத்தில் ரட்சிக்கப்படுகிறார்கள்.
ஆக மொத்தத்தில் கர்த்தரால் ரட்சிக்கப்படுகிறார்கள். எந்தெந்த வயதிலே அவர் தெரிந்தெடுத்து அவர் நடத்தினாலும் அவர் தம்முடைய பரிசுத்தமான தம்முடைய நாம மகிமையின் நோக்கங்களை உள்ளே வைத்து தான் நடத்துகிறார். நமக்கு தெரிந்தது கடுகளவு, நமக்கு தெரியாமல் அவர் வைத்து நடத்துவது மலையளவு. நாம் கேள்விப்பட்டிருப்பது கடுகளவு, பார்வைக்கு அது மலையளவு. சொல்லப்படுகிற காரியங்கள் மாறுகிறது, ஆனால் அவர் சொன்ன காரியங்கள் மாறுவதே இல்லை. நம்முடையவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் மாறுகிறது, ஆனால் அவர் சொல்லுகிற வார்த்தைகள் மாறுவதே இல்லை. அவர் சொல்லுகிற காலங்களுக்கும் மனுஷன் சொல்லுகிற காலத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. காலமே இல்லாதவர் அவர். மனுஷனுக்காக ஏற்படுத்தியிருக்கிற காலங்களை எல்லாம் அவர் எந்த நேரமும் மாற்றக்கூடியவர். காலங்களையும் சமயங்களையும் அவர் மாற்றக்கூடியவர். எந்த நேரத்திலும் எந்த அற்புத செய்திகளை கொடுக்க அவரால் முடியும், எந்த நற்செய்திகளை அனுப்ப அவரால் முடியும். ஆமேன், ஆமேன். என்னை அல்லாமல் தேவனுக்கு நன்மை செய்ய யாரும் கிடையாது என்று மனுஷன் சொல்லக்கூடாது. கர்த்தரால் தான் நமக்கு நன்மை உண்டாகும். கர்த்தர் தான் நம்மை நடத்த முடியுமே தவிர நாம் நடத்துகிற நடத்துதலுக்கு கர்த்தரை நாம் வரவழைக்கணும் என்று முயற்சித்தால் அது இயலாத காரியம். தேவன் நம்மை நடத்தி விரும்பி நம்மை நடத்துகிற காரியத்தில் நாம் கீழ்ப்படைந்து இசைந்து நடக்கும்போது சகலமும் நேர்த்தியாக செம்மையாக அவரால் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அறியும் போது தான், அது அவர் கரத்தில் இருந்து வந்ததுனால தான் அது இவ்வளவு நேர்த்தியாக இருக்குது, இவ்வளோ செம்மையாக இருக்குது, எவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்குது என்று சொல்ல முடியும். மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிற சகல திட்டங்களில் மாறுதல்கள் உண்டாகும். அவர்களுடைய திட்டங்களிலே மாறுதல்கள் உண்டாகும். அவர்கள் தீர்மானித்து எடுக்கிற முடிவுகளிலே மாறுதல்கள் உண்டாகும். கர்த்தர் எடுக்கும் தீர்மானத்தின் முடிவிலே மாறுதல் என்பதே கிடையாது, மாற்றம் என்பதே கிடையாது. அந்த திட்டத்தை கைவிடுவது என்பதே கிடையாது. மனுஷருடைய திட்டத்தில், உலக அரசாங்கத்தினுடைய திட்டத்தில் ஓடுகிற திட்டங்கள் எல்லாம் செயல்பாட்டுக்கு வருவதும் உண்டு, செயல்பாட்டுக்கு வராத திட்டங்களும் உண்டு. அதை சரியாக செய்யாதபடி கை கழுவி விடுகிற காரியங்களும் உண்டு, அதை கிடப்பில் போட்டு விடுகிற காரியங்களும் உண்டு. கர்த்தரிடத்தில் திட்டத்தை கைவிடுவதும் இல்லை, கை கழுவதும் இல்லை, அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியவில்லை என்பதும் இல்லை. அவரிடத்தில் எல்லாமே ஆகும்படியான திட்டத்தை தான் அவர் முன் தீர்மானித்து திட்டமிட்டு தான் நடத்துகிறார். அதிலே அவர் என்னவென்று அவர் எழுதி வைத்திருக்கிறாரோ அவர் எழுதின எழுத்தின்படியே தான் சகலமும் நடந்தேறும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக சம்பவிக்கும். ஆமென், ஆமென். அவர் எடுத்தும் பயன்படுத்தும் பிள்ளைகளை அவர் கடைசி மூச்சு பரியந்தமும் அவர்கள் ஜீவனை பாதுகாத்து கொள்வார். அவர்களுக்கு உண்டானதை அவர் பாதுகாத்து கொள்வார். அவர்கள் உடையவர்களையும் பாதுகாத்து கொள்வார். இந்த உன்னத பாதுகாப்பையும் தந்து நடத்துகிற தேவன் தம்முடைய ஆலோசனைகளை தருகிறார், தம்முடைய யோசனைகளை தருகிறார், தம்முடைய வார்த்தையை அனுப்பி உயிர்ப்பிக்கிறார், பலனை கொடுக்கிறார், இருதயங்களில் கிரியை செய்கிறார், அதிகாரத்தில் கிரியை செய்கிறார், சகலவற்றிலும் அவர் கடந்து வந்து கிரியை செய்கிறார். அவர் கிரியை செய்து கொண்டே தான் இருக்கிறார். அவர் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். ஒரு முடிவு உண்டாகும் போது அந்த முடிவல்ல, எல்லாவற்றுக்கும் முடிவல்ல. அந்த முடிவு வந்தவுடன் பிரச்சனை தீருகிறது. அதுக்கடுத்து இன்னொரு முடிவை கொடுப்பார், இன்னொரு முடிவில் இன்னொரு உயர்வை கொடுப்பார், இன்னொரு முடிவில் இன்னொரு உயர்வை கொடுப்பார். அவரிலே தாழ்மையாய் பணிந்து சேவித்து நல்மனதோடு நன்றி இருதயத்தோடு அவர் சித்தத்துக்கு உட்பட்டு அவர் சித்தத்தை மட்டுமே செய்கிறவர்களுக்கு இந்த உயர்வை கொடுத்து கொண்டே வருவார். இந்த உயர்வையும் கொடுத்து கொண்டே வருவார். அவரிலே இருக்கிறவர்களுக்கு அவரிலிருந்து வருகிற நிறைவையும் கொடுத்துக்கிட்டே வருவார். உள்ளான மனிதனுக்கும் கொடுப்பார். பூமியிலே வாழ்கிற சகல கிருபைக்குரிய நிறைவையும் சம்பூரணமாய் கொடுப்பார். எல்லாவற்றிலும் அவரோடு கூட நிலைத்திருந்தால், அவரோடு கூட முடிவில்லாத ஆளுகையிலும் அவர் திட்டத்தில் அவரோடு கூட இருப்போம். ஆமென், ஆமென். அந்த தகப்பன்தான் நம்மை அழைக்கிறார் அவர் சமூகத்துக்கு. நீ எனக்கு இது செஞ்சா நான் வரேன், நீ செய்யலைன்னா நான் வரல. நீ செஞ்சா வரேன், நீ செய்யலைன்னா நீர் செய்தாலும், நீர் செய்ய தாமதித்தாலும்
நான் வருவேன் என்று சொல்லி அவர் சமூகத்திலே வந்தவர்களுக்கு நிச்சயமாக அவருடைய சமூகத்தில் இளைப்பாறுதல் கிடைக்கும். அந்த தேடுகிற மெய்யான அந்த நிம்மதி, அந்த சமாதானம் முடிவு, அந்த ஆசீர்வாதமான நல் முடிவு, விடுதலைக்கான நல் முடிவு உண்டாகும். ஏற்படுத்தி வைத்து நம்மை நடத்துகிற தேவன். ஏசாயா 46ஆம் அதிகாரம். ஒன்பதாம் வசனத்திலிருந்து. முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராயிருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாயிருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அப்போ சொன்னவர் அவர்தான், அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறவரும் அவர்தான், அதை திட்டம் பண்ணினேன் என்ற திட்டத்தை வகுத்தவர் அவர்தான், அதை செய்து முடிக்கிறவரும் அவர்தான். இங்கே எங்கே பார்த்தாலும் அவர் தான் இருக்கார். இதில் வேறு யாரும் அங்கே இல்லை. திரியேக தேவனாகி அவரை தவிர நானே தேவன், என்னை இல்லாமல் தேவன் இல்லை என்று சொன்ன யெகோவா தேவனை தவிர வேறு யாருமே இல்லை. இந்த 4 இடங்களிலும் பார்த்தாலும் யெகோவா தேவன் தான் இருக்கிறார். செய்து முடிப்பேன் என்று. அப்போ செய்து முடிக்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லாத்தையும் அவர் சரியாக தீர்மானித்து வகுத்து வைத்திருக்கிறார். வேதத்திலே அநேக சம்பவங்கள் நமக்கு திருஷ்டாந்தமாக தேவன் நமக்கு வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். மோசேயை கொண்டு நடத்தினார், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். அவரை கொண்டு தேவன் ஒரு இரட்சகனாக அவரை கொண்டு வந்தார். அவர் மூலமாய் மிகப்பெரிய ரட்சிப்பை இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வர வேண்டும் என்று வைத்தார். அதை அந்த மகன் அறியும் பொழுது, நம்மை கொண்டு தேவன் செய்யும் வேணும்னா அவர் சுயமாய் சில காரியங்களை செய்ததனுடைய விளைவு 40 ஆண்டு காலம் அங்கு இருக்கிறார், மீதியான் தேசத்தில் இருக்கிறார். ஆனாலும் தேவன் அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன் என்று சொன்னது அநேக காரியங்களை உள்ளடக்கி தான் சொல்லியிருப்பார் கர்த்தராகிய தேவன். அன்றைக்கு அவரை 80வது வயதில் முச்செடியில் சந்தித்த தேவன் அவரை அழைத்து அவருக்கு காரியங்களை சொல்லி அவரிடத்தில் கோலை கொடுத்து, அற்புதத்தின் கோலை கொடுத்து, இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்கிற நாமத்தினாலே அனுப்பி வைக்கிறார். எகிப்துக்கு அனுப்பி வைக்கிறார். அவர் பயப்படுறார், தேசத்துக்கு பயப்படுறார். அதுக்கு அவர் சகோதரனாகி ஆரோனை அவருக்கு வாயாக கொடுக்கிறார். ஆக கர்த்தர் தம்முடைய திட்டத்தின்படி செய்கிறார். ஆனால் பார்வோன் மூலமாக எப்படியெல்லாம் மகிமைப்படுவேன், அவன் இருதயத்தை கடினமாக்கி பிறகு நான் என்னுடைய நாமத்தை எப்படி மகிமைப்படுத்துவேன் என்று 10 வாதைகளை எல்லாம் அனுமதித்து அதுக்கு பிறகாலே கர்த்தராகிய தேவன் அவர்கள் பொன்னோடும் பொருளோடும் அவர்கள் புறப்படுவார்கள் என்று தன்னுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு 400 வருடங்களுக்கு முன்பு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்றும்படி தம்முடைய ஜனத்தை அந்த நாளிலே, அவர் குறித்த நாளிலே அவர் விடுவித்து கொண்டு வந்து அவர்களை வழிநடத்தி வருகிற பாதையில் அவர்கள் சரியாக செங்கடலுக்கு நேராக போகும்படியாக வழி நடத்துகிறார். அங்கே கடலை தவிர வேறு எதுவும் இல்லை, போகிறதுக்கு வழியே இல்லைன்னு தெரிஞ்சே நடத்துகிறார். யார் தெரிஞ்சு நடத்துகிறா? கர்த்தர்.
அவர் சொல்றார், அவர் திட்டத்தின்படி நம்மை வழிநடத்தும் தேவன். அங்கே வழிநடத்தி அவ்வளோ ஜனங்களை வழிநடத்தின மோசேயும் கூட துணை நின்ற யோசுவாவும் ஆரோனும் அவனை சேர்ந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுடைய திட்டத்தின்படி அவர்கள் தேவனுடைய ஜனத்தை வழிநடத்திக்கிட்டு போல. தேவனுடைய திட்டத்தின்படி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. முதல்ல சொல்லியிருந்தா செங்கடலில் போவேன், அங்கே போகணும், நீங்கள் அலறுவீங்க, பிறகால நான் இது பண்ணுவேன் இல்லை. அங்கேயே கர்த்தர் நான் ஒரு மகிமைப்படுவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் முழு டீட்டெயிலாக சொல்லலை, விவரமாக சொல்லலை. பார்வோனுடைய இருதயத்தில் அவர் தான் பேசி பின்தொடரும்படி செய்கிறார். பார்வோனும் அவன் சேனைகளையும் பின்தொடரும்படி செய்கிறார். அவங்கள அங்கேயே பார்வோனுடைய அரண்மனையிலே அவரால் அழிக்க முடியும் அவர்களை. அப்படி அல்ல. அவருடைய திட்டம் என்ன, செங்கடல்ல நடுவில் கொண்டு வந்து முங்கணும். தேவனுடைய வழி, தேவனுடைய பிள்ளைகளுக்கு வழி திறக்கப்படுகிற வழி, அவர்களை விடுதலையாக்குகிற வழி, அவர்களை மீட்கிற வழி, அவர்களுக்கு நன்மை செய்கிற வழி, அவர்களை ஆசீர்வதிக்கிற வழி, அவர்களை தூக்கி எடுக்கிற வழி, அவர்களை தப்புவித்து காப்பாற்றுகிற வழி, அந்த வழி சத்துருக்களை அழிக்கிற வழியாக மாற்றி கொடுக்குறார். சத்துருக்களுக்கு தேவ பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தியிருக்கிற வழியிலே சத்துருக்கள் உள்ளே வரும்போது, அந்த வழியிலே வரும்போது அது அவர்களை அழிக்கிற வழியாக ஏற்படுத்தி வைக்கிறார். அன்னைக்கு வைத்தவர் இன்றைக்கும் வைக்கிறார். தேவ பிள்ளைகளை தேவன் நடத்துகிற வழியில் குறுக்களை வருகிறவர்கள் மட்டுமல்ல, தேவன் வழி நடத்துகிற வழியிலே பவுஞ்சிகளாக உள்ளே பின்தொடர்ந்து வருகிறவர்களை உள்ளே செங்கடலிலே அமிழ்ந்து ஒருவனும் மீந்து தப்பாதபடி அடித்து போட்ட கர்த்தருடைய சேனைகளின் தேவனுடைய நாமம் இன்றைக்கும் அதை செய்கிறது. இனிமேலும் அதை செய்யும். இனிமேலும் அது செய்யும். ஏன் அந்த வழியில் நாம் போக முடியாதா? அவர் திறந்த வழியில் நாம் போக முடியாதா? அவர் திறந்த வழியில் நாம் போய் வெளியே வர முடியாதா? அவர் திறந்த வழியில் நாம் உள்ளே போய் சுதந்திரிக்க முடியாதா? அவர் திறந்த வழியில் அவர்களுடையவர்களை பிடிக்க முடியாதா என்று எத்தனம் பண்ணுகிற யாவருக்கும் இவ்வாறே இந்த முடிவே அவர்களுக்கு சம்பவிக்கும் என்று திருஷ்டாந்தமாக எழுதி வச்சிருக்கிறார். அநேகர் செங்கடலுக்கு முன்பாக நிற்கிற காரியங்கள் நமக்கு நிறைய இருக்குது. செங்கடலுக்கு முன்பாக திகைச்சு போய் நிற்கிற காரியங்கள், ஸ்தம்பித்து நிற்கிற காரியங்களாக காணப்படுகிறது. ஆனால் எது ஸ்தம்பித்து நிற்கிறது போல காணப்படுகிறதோ, எது உறைந்த பனியை போல நமக்கு காணப்படுகிறதோ, எது உயர்ந்த சிகரத்தை போல நமக்கு காணப்படுகிறதோ அதிலுக்குள்ளே ஒரு பெரிய பெரும் பாதையை வழியை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அவருடைய நாமத்தினால தான் அந்த வழி திறக்கும். மோசேயின் இடத்துல சொல்லுகிறார், பார்வோன் வந்தவுடனே அலறுகிறது, கூட்டங்கள் அலறுது, அங்கே ஒரு அமளி எழும்புது, அங்கே கூக்குரல் எழும்புது, கத்துகிறவர்கள் இருக்கிறார்கள், அவிவிசுவாச கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள், அதுபோல் நம்மிலே மிகுந்திருக்கிறார்கள். நம்முடைய கூட்டத்திலே மிகுந்து இருக்கிறார்கள். ஆனால் இவர்களோ கூட்டத்தை சேர்ந்தவர்களாக இராதபடி, அவர்கள் இனத்தை சேர்ந்தவர்கள் தான், அவர்கள் பாஷைக்காரர்கள் தான், அவர்கள் ஜாதியார் தான், அவர்களும் எபிரேயர்கள் தான், அதிலே கலந்த பல ஜாதியாரும் கலந்திருக்கிறார்கள். ஆனாலும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்களாக தேவன் எவர்களை பயன்படுத்தினாரோ, தேவ சேனைகளாக பயன்படுத்தினாரோ, அந்த தேவ சேனைகள் அதிலே சாராதபடி தேவனை நோக்கி கூப்பிட்டபடினாலே கர்த்தர் மோசேக்கு செவி கொடுத்தார். நீ ஏன் பயப்படுகிறாய் என்று சொல்லி செங்கோலை நீட்டு. செங்கடல் ரெண்டாக விளக்கும். முன்பு அன்றைக்கு நடந்தது, இன்றைக்கு வரைக்கும் அப்படி ஒரு அற்புதம் நடந்ததே கிடையாது. அதற்கு ஒத்த அற்புதம் நடந்ததே கிடையாது. அப்பப்போ செங்கடலாம் ரெண்டாலாம் புழக்கல. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை செங்கடலுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். செங்கடல் நிஜமாகவே செங்கடல் ரெண்டாகவே பிளந்துட்டு விஸ்தாரமாக பிளந்துட்டு, தங்கள் ஜனங்கள் நல்லா இறங்கி போகிறதுக்கு வெட்டாந்தரையாக அந்த தண்ணிக்கு அடியில் இருக்கிற
பகுதி தேவனுடைய பிள்ளைகளுக்கு சேரும் சகதியுமாக இராதபடி. வண்டிகை மாட்டிக்கும், கால் சிக்கிக்கும், எல்லாமே வெட்டாந்தரையாய் மாறும்படி தேவ கட்டளைக்கு, தேவ சித்தத்துக்கு, தேவ திட்டத்துக்கு, தீர்மானத்துக்கு கடல் இடம் கொடுத்துச்சு. கடல் தண்ணி இடம் கொடுத்துச்சு. கடல் தண்ணிக்கு கீழே இருக்கிற மண் தர இடம் கொடுத்துச்சு. நான் வெட்டாந்தரையாய் மாறிவிடுகிறேன் என்று. தானாக மாற முடியாது. தேவன் கொடுத்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு மாறுகிறது, எல்லாமே மாறுகிறது. யாருக்காக அது வெட்டாந்தரையாய் மாறுகிறது? தேவ பிள்ளைகளுக்காக மாறுகிறது. அவர்கள் நடக்க கொள்ளக, சிறியவர்கள், பெரியவர்கள், வயோதிகர்கள், அதில் ரொம்ப மூப்பானவர்கள், உடல்நிலை சரியில்லாதவர்கள், வண்டி மாடு என்னென்னலாம் வைத்து கொண்டு தட்டுமுட்டு ஜாமா, கழுதைகள், குதிரைகள் என்னெல்லாம் வைத்திருந்தார்களோ அதெல்லாம் வச்சு நடத்திக்கிட்டு போகணும். அதில் அவ்வளோ தூரம். அதற்கெல்லாம் அவர்களுக்கு எந்த பாகமும் வராதபடி, அதில் இருக்கிற மேடும் பள்ளமாய் இருக்கிற கல்லானவைகள் ஒன்றும் அவர்களை சேதப்படுத்தாதபடி, தேவ கட்டளைக்கு அத்தனையும் தேவ பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி பத்திரமாக அக்கறைக்கு கொண்டு போயாச்சு. இந்த வழி தேவ பிள்ளைகளை அக்கறைக்கு கொண்டு போயிற்று. இந்த வழியை நாங்கள் பயன்படுத்துவோம் என்று சொல்லி நுழைந்தவர்களுக்கு அது அக்கறைக்கு போகிற வழி அல்ல, அது அவர்களுக்கு நரகத்துக்கும் பாதாளத்துக்கும் அழிவுக்கும் போகிற வழியாய் மாறிடுச்சு. சவக்குழியாக மாறிடுச்சு. சவக்குழியாக மாறிற்று. எவர்கள் அந்த பாதைக்குள்ளே வரணும், அதற்குள்ளே கடந்து போகணும், அது எத்தனை லட்ச ஜனமாக இருந்தாலும் அந்த கணக்கை கர்த்தர் கையில் வச்சிருந்தார். அவர் வைத்திருந்த கணக்குக்கு மேலே ஒருவர் கூட அந்த தண்ணி வழியாய் போக முடியாது. ஆமென். போக முற்பட்ட பார்வோனின் சேனைகள் அழிந்து போயின. கர்த்தர் மோசேக்கு கட்டளை கொடுக்க தண்ணி மூடி போச்சு. தேவ பிள்ளைகளுக்கு திறந்த வழி சத்துருக்களை மூடுகிற வழியாக, சத்துருக்களை அமிழ்த்து போடுகிற வழியாக, மரண வழியாக மாறி போயிற்று. இன்றைக்கும் அதே சர்வ வல்லமுள்ள தேவன் தம்முடைய திட்டத்தின்படி தான் அதை அப்படி திட்டத்தின்படி தான் நடத்தினார். அதுபோல நேகரை அவர் திட்டத்தின்படி நடத்துகிற காரியங்கள் கொஞ்சம் புரியும், கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம். சிலது முற்றிலுமாக புரியாமல் இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் முடிவில் சகலமும் புரியும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, அவர் நடத்தி கொண்டு போகிற, அவர் பயன்படுத்துகிற பிள்ளைகளுக்கு சகலமும் புரியும்படி, ஏற்ற வேளையில் புரியும்படி, தெளிவு பெறும்படி செய்வார். ஆனால் நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான். நம்மை சிருஷ்டித்தவரும் தம்முடைய குமாரன் என்று பாராமல் நமக்காக இந்த உலகத்துக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவர் மூலமாய் சகலத்தையும் செய்து முடித்த நம் தேவன் நமக்கு வேணும். நம் தேவன் நமக்கு வேணும். அவர் இருந்தும் எதுவுமே இல்லை, ஆனால் எல்லாமே வந்துடும். அவர் சர்வ சம்பந்தனர், சர்வ ஐஸ்வர்ய சம்பந்தனர், பரிபூர்ண நிறைவு, சம்பூர்ண நிறைவு, குறைவில்லாத நிறைவு. ஒன்றை நிறைத்து விட்டு அவர் இன்னும் நிறைய வேண்டிய டைம் இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரம் அவர் நிறைஞ்சிடுவார், நிறைஞ்ச பிறகு நிரப்புவார். இல்லை, அவர் நிறைவாய் இருக்கிறவர். அவரிடத்தில் அவர் யாரை நிரப்பினாலும் அவரிடத்திலே அது குறைந்து போவதில்லை. அது எந்த விதத்திலே நிரப்புகிறாரோ, எந்த விதத்திலே நிறைத்தாலும் அவருடையது குறைந்து போவதே இல்லை. அவர் செல்வம் குறைந்து போவதே இல்லை. அவர் ஐஸ்வர்யம் குறைந்து போவதே இல்லை. அவர் வல்லமை குறைந்து போவதே இல்லை. அவர் ரத்தம் குறைந்து போவதே இல்லை. அவரிடத்தில் இருக்கிற மன்னிப்பு குறைந்து போவதில்லை. அவரிடத்தில் இரக்கம் குறைந்து போவதில்லை. அவருடைய கிருபை குறைந்து போவதில்லை. அவர் நம் மீது வைத்திருக்கிற அளவற்ற அன்பு, பாசம், நேசம் குறைந்து போவதில்லை. அவரிடத்திலிருந்து பொருட்டு வருகிற அக்கினி குறைந்து போவதில்லை. அந்த வல்லமை குறைந்து போவதில்லை. அவர் கொடுக்கிற ஜெயம் குறைந்து போவது இல்லை. அவர் கொடுக்கிற சுகம் குறைந்து போவது இல்லை. அவர் பாதுகாக்கிற பாதுகாப்பு தளர்ந்து போவதில்லை, குறைந்து போவதில்லை. ஆனால் இல்லையே, அப்படி இல்லையே என்கிற நிலை எந்த நேரமும் மாறும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று அந்த மாறும்ங்கிற வார்த்தையை போடப்பட்டிருக்கிறது. மாறும் என்று. உன் சிறையிருப்பு மாறும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் சிறையிருப்பு திரும்பும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய தேவன் இன்றைக்கும் என்றைக்கும் நம்முடைய தேவன். இந்த தேவனை நாம் புறக்கணிப்பது நம் வாழ்நாளிலே நாம் செய்யும் பெரும் பாவம்.
நம் தேவனை அண்டி சேவிப்பது நமக்கு கிடைச்ச பாக்கியம். வேற எவருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குது. திரளான ஆடுகள் இல்லை, திரளான ஆடுகளின் மெய்ப்பன் இருக்கிறாரு. மெய்ப்பனாலே ஆடுகள் உண்டாகும். மெய்ப்பனாலே ஆடுகள் உண்டாகும், சபைகள் உண்டாகும். அது அவராலே உண்டாகும். அவருடைய திட்டத்தின் தீர்மானத்தின்படி எவைகளெல்லாம் தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இல்லை என்கிற காணப்படுகிறதோ, பறிக்கப்பட்ட நிலைமையிலே இல்லை என்கிறது காணப்படுகிறதோ, அவைகள் எல்லாம் இருக்கும்படி செய்கிறவர். அதை இருக்கும்படி, காணும்படி, பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறவர். எல்லாம் இருந்து என் தேவனே என்று சொல்வதை காட்டிலும் எல்லாமே இல்லாத சூழ்நிலையில் எல்லாவற்றையும் இருக்கிறதாக கண்டு, இருக்கிறதாகவே பார்த்து, பெற்றுக்கொண்டதாகவே பார்த்து தேவனை நோக்கி கூப்பிடுகிற செலுத்துகிற ஸ்தோத்திர பலிக்கு உன்னத கனத்தையும் மகிமையும் பூமியிலையும் வைத்திருக்கிறார் கர்த்தர். தம்முடைய பிள்ளைகளுக்கு பரலோகத்திலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆனரை வச்சிருக்கிறார் கர்த்தர். ஆமென். இது எல்லாம் பிதாவின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாலே நமக்கு கிடைக்கிற பெரிய ஸ்லாக்கியம், பெரிய ஸ்லாக்கியம். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் உக்கிரம் தணிந்தபோது அவன் வஸ்தியையும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான். அப்பொழுது ராஜாவை சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, உருவவதிகளாயிருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும். அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளிலெல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும். அவர்கள் ரூபவதிகளாயிருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னி மாடத்துக்கு அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும். அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ஸ்திரீயாக வேண்டும் என்றார்கள். இந்த வார்த்தை ராஜாவுக்கு நலமாய் தோன்றினபடியால் அப்படியே செய்தான். பாருங்க, 1ஆம் அதிகாரத்தில் ராஜா, போன வாரம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கா? ராஜா ராணியை வர சொல்கிறார், ஞாபகம் இருக்கும்னு நம்புகிறேன். ராணியுடைய தங்கச்சியை வர சொல்லலை, ராணியை தான் வர சொன்னார். அவர் மனைவியை தான் வர சொன்னார். அவர் மனைவிக்குரிய அந்த ராணிக்குரிய அலங்காரத்தோடனே வர சொன்னார். சும்மா வீட்டில் கட்டுற புடவையோட வாமா நான் சொன்னார். அந்த ராணிக்குரிய அலங்காரத்தோடு தான் சபைக்கு வரணும், இல்லையா? சபைக்கு வரணும், அதுக்கேற்ற அலங்காரம், அதுக்கேற்றபடி வரணும் என்று. அப்பொழுது அவர் கனம் பொருந்திய பிரதானிகளில் கொஞ்சம் பேர் போகிறாங்க, போய் ராணியின் இடத்துல சொல்லி ராஜா வர சொல்கிறாங்க அண்ணு. அவளோ என்ன செய்துட்டா? வரமாட்டேன்னு. ராஜாவுக்கு இப்படி தோணும்படி, இப்படி எண்ணும்படி, இப்படி கூப்பிடும்படி செய்தது கர்த்தர் தான். யார்? கர்த்தர் தான். அவர் திட்டத்தின்படி, அவர் தீர்மானத்தின்படி, அவர் இந்த இடத்துக்கு கொண்டு வரப்போகிற பிள்ளையை குறித்து அவர் வைத்திருந்த திட்டத்தின்படி இந்த காரியத்தை தொடங்குறார். இப்போ தான் தொடங்குறார். அந்த இடத்துல, அந்த காலத்தில், அந்த சூழ்நிலையில், இந்த நேரத்தில் இதை தொடங்கினார். யாரை? இந்த ராஜாவின் மூலமாக, இந்த அகஸ்வேர் மூலமாக தொடங்குறார். ராணி இருதயத்திலையும் கிரியை செய்கிறார். அந்த அம்மா இருதயம் அடைச்சிக்கிச்சு, நான் வரல, மூடு மாறி போச்சு. ஒருவேளை அன்றைக்கு முந்தின நாள் இரவு ராஜாவோட சண்டை போட்டிருக்கலாமோ? இல்லை, அப்படி சொல்லப்படலை. ராஜாவோட சண்டை போட்டிருப்பாங்களோ, ஃபேமிலி பிரச்சனை ஏதாவது இருக்குமோ? இல்லை.
அந்த ராணிக்கு பிள்ளைகள் இருந்ததாக நமக்கு இதில் சொல்லப்படலை. இப்போ ராணி வரமாட்டேன்ட்டாங்க. ராஜாவுக்கு பெரிய அவமானம். ராணி வராங்கன்னு வரவே இல்லை இல்லையா? வரலன்னு ஒருத்தர் வரேன்னு சொன்னாங்க, கண்டிப்பாக வந்துடுறாங்க அப்படின்னாங்க. அவங்க வந்துடுவாங்கன்னு எதிர்பார்த்து சொன்னவங்களுக்கு வரலன்னா கஷ்டமாக தானே இருக்கும். ஆனால் இது அப்படி அல்ல, இந்த காரியம் அப்படி அல்ல. இது எல்லாருக்கும் முன்பாக நடக்குது, விமர்சையாக நடக்குது. கோலாகலமாக ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரலை என்று சொன்னபோது அது ராஜாவுக்கு அவமானம், தேசத்தின் குடிகளில் பிரபுக்களுக்கு அவமானம். இதனால் பெண் குலத்துக்கு இவர்கள் எல்லாம் இந்த மாதிரி நடந்து கொண்டால் கணவன்மார்களை இப்படி மதிக்க மாட்டார்கள், கொள்ள மாட்டார்கள் என்று பல தீர்மானங்களை எடுக்கிறார்கள். அதுக்கப்புறம் தான் முடிவு எடுக்கிறார்கள். அதில் ஒருவன் பேசுகிறான், பிரதானி ஒருவன் பேசுகிறான். அவன் பேசும் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவன் பேசும்படியாய் அவனுக்குள்ளே வார்த்தையை போட்டவரும் கர்த்தர் தான். பிறகு அவர்கள் எல்லாம் ஒருமிக்க தீர்மானத்தை எடுத்து ஒரு பெண்ணை இனி நாம் தேட வேண்டும், ராஜாவுக்காக ஒரு சிறந்த ஒரு ரூபவதியை, அழகான கன்னி பெண்ணை தேட வேண்டும் என்கிற அதுவும் அதை குறித்த தீர்மானமும், அது எப்படிலாம் பார்க்கணும், அது கன்னிமாடத்துக்கு கூட்டிகிட்டு வரணும், அநேக பெண்களை கூட்டிகிட்டு வரணும். அதில் அவங்க ஒன்று தான் செலக்ட் பண்ணுவாங்க. அநேக இடத்துல இந்த கன்னி பெண்களை கூப்பிட்டு வருவாங்க. ஆனால் ஒருத்தரை தான் என்ன பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணுவார் ராஜா. யார் தான் பிரதானிகள் செலக்ட் பண்ணுறதில்ல, ராஜா செலக்ட் பண்ணுவார். ராஜா கூட்டிகிட்டு வர்றது, காரியங்கள் செய்கிறதெல்லாம் இவங்க தான். ஆனால் காவல் வைக்கிறது, அதை கவனிக்கிறது, அதை பராமரிப்பு, அது அவங்களுக்கு வேண்டியதை கொடுக்கறது, இது எல்லாமே, இந்த எல்லா தீர்மானமும், இதற்குரிய சகல ஞானமும் யோசனையும் எல்லாவற்றையும் கர்த்தர் தான் இவர்களுக்கு கொடுக்குறார். அதனால தான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகேஸ்வரின் உக்கரம் தணிந்த போது அவன் வஸ்தியையும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான். அவளை புறம்பே தள்ளியாச்சு, இனி ராணி கிடையாது அவ. இப்போ வேறு ஒரு ராணி வரணும், ஆனால் எந்த ராணின்னு தெரியாது, அதை தேர்ந்தெடுக்கணும். அந்த ராணியை யார் முன் குறித்து வச்சிருக்கிறா? கர்த்தர் குறித்து வச்சிருக்கிறாரு. அந்த பிள்ளைய இங்கே ராணியாக கொண்டு வர்றது தான் அவருடைய பிளான். ஆமென், அவர் பிளான். அதுக்காக தான் எல்லாரையும் சூசான் அரண்மனைக்கு இங்கே கொண்டு வரணும். சூசான் அரண்மனைக்குன்னா அந்த அவருடைய அரண்மனை இருக்கிற இடத்துக்கு கொண்டு வரணும், அவங்களுக்கு என்ன மாதிரிலாம் செய்யணும் என்று சொன்னதை கேட்டபோதான் 4ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம், அப்பொழுது ராஜாவின் கண்ணுக்கு பிரியமான கன்னி வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ராணியாக வேண்டும் என்றார்கள். யார் கண்ணுக்கு? இப்போ ராஜா கூட ஒருத்தர் இருக்கிறார், அவர் சொல்றார், அவர் சொல்றார், ராஜா என் கண்ணுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கிறாங்க ராஜான்னா. ராஜா என்ன சொல்லுவார்? இவன் தலையை எடுத்துகிட்டு போகணும், இவன் தலையை எடுத்துகிட்டு போயிடுன்னு. அது பிடிச்சிருக்கா ராஜா உங்களுக்கு அப்படின்னு கேட்டாலும் தலை எடுத்துருவார். ஏன்னா ராஜா காலத்தில் அப்படி தான் நடக்கும். ராஜா காலத்துலலாம் எதுக்கு எடுத்தாலும் எதை தான் எடுத்துகிட்டு போயிடுவாங்க? தலையை தான் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது நம்ம வீட்டு சூட் கேஸா, அது ஊருக்கு போகிற பையன், அது பேகா, அது எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தலையை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ பக்கத்தில் இருக்க ஒருத்தர் தலையை எடுத்துகிட்டு போயிட்டான்னு அது பக்கத்தில் இருக்கிறவர் பேசுவாரா? கொலை நடுங்கி எப்போ வீட்டுக்கு ஓடிடணுமோன்னு இருப்பார். ராஜா எதை கட்டினான்னு எதை கட்டாட்டி நமக்கு என்னன்னு போயிடுவார். அப்போ ராஜா தான், அப்போ சொல்லப்படுது, ராஜாவின் கண்ணுக்கு பிரியமான கன்னி வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ஸ்திரீயாக வேண்டும் என்றார்கள். இந்த வார்த்தை ராஜாவுக்கு நலமாக தோன்றினது. அவனுக்கு எல்லாம் ஏற்புடையதாய் அதை ஆக்கினதும் கர்த்தர் தான். இப்படி கொண்டு போய் இப்படி நடத்தி அவளை தள்ளி, எது அந்த பழையது, அவள் ஏற்கனவே வேறு எதோ எப்படி இருந்துரு போல தெரியாது, தள்ளி அவருடைய தீர்மானத்தில் திட்டத்தில் இல்லாதவளை தள்ளி அவருடைய திட்டத்தின் தீர்மானத்தில் இருக்கிறதை உள்ளே கொண்டு வரும்படி தேவன் நடத்துகிறார். இப்போ 5ஆம் வசனத்திலிருந்து, அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீனியனாகிய கீசின் குமாரன் சிமேயினுடைய மகனாகிய
யாவீரின் குமாரன் மொர்தேக்காய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்து கொண்டு போகிறபோது அவனோடே கூட எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாயிருந்தான். அவன் மொர்தேக்காய் யாரு? இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்த ஒரு யூதன். இவங்க இந்த வஸ்தி இவங்க எல்லாம் இந்த இடத்துல, இந்த நாட்டில், இந்த தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே யார் வந்துட்டா, யாரை கொண்டு வரணும்னு கர்த்தர் தீர்மானித்து வச்சுருந்தாரோ அவங்கள இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டார் முன்னாடியே. அந்த குடும்பத்தை, அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த பெண்ணோட சேர்த்து கொண்டாந்துட்டார். அதுக்கு கீழ் வசனம் அது. அவன் தன் சிறிய தகப்பன் குமார்த்தியாகிய எஸ்தர் என்னும் அத்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமாயிருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்த போது மொர்தேக்காய் அவளை தன் குமார்த்தியாக எடுத்துக்கொண்டான். ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையிலுள்ள ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டு ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டாள். தன் தேசத்தில் அவங்க இருந்த தேசத்தை யார் பிடிச்சிட்டா? நேபுகாத் நேச்சார் என்கிற ராஜா சிறைப்பிடித்து கொண்டு வந்துட்டான். அந்த குடும்பத்தை ஜனங்களெல்லாம் பிடிச்சி கொண்டு வரும்போது மொர்தேக்காயும் பாபிலோன் ராஜா பிடிச்சி கொண்டு வந்துடுறான். ஆனால் இந்த அரசாட்சியை செய்கிறவன் பாபிலோன் ராஜா கிடையாது, மேதியனாகிய அவங்களுடைய அரசாட்சி, மேதியர்களுடைய அரசாட்சி. இதுக்கு முந்தின அரசாட்சியில் இருந்த பாபிலோன் ராஜ்யம் போயிடுச்சு. அந்த ராஜ்யத்தில் வந்த ராஜா தான் இவங்களெல்லாம் அங்கே கொண்டு வந்துட்டான். இங்கே ராஜ்யங்களும் மாறிட்டு, இவர்கள் வந்த பிறகு ராஜ்யங்களும் மாறிட்டு, மேதியாவினுடைய கையில் அந்த ராஜ்யம், அந்த தேசம் அவர்கள் கையில் வந்துருச்சு. இந்த குடும்பம் தேவனுடைய தேசத்திலிருந்து பிடிச்சிக்கிட்டு இங்கே கொண்டு வரப்பட்டுட்டாங்க. இவங்க யார்? மொர்தேக்காயும் அவருடைய சிறிய தகப்பனும் தாயுமாய் இருந்த அவர்களுடைய மகளோடு இங்கே வந்துட்டார். அவங்க இறந்துட்டாங்க. அவங்க தன் சித்தப்பன் மகன் இறந்துட்டார். அவருடைய பிள்ளையை தான் இவரும் ஒரு முறைக்கு தகப்பன் தான். ஏன்னா அவருடைய சகோதரரும் இவங்களும் ஒன்று தான். அப்போ தன்னுடைய தன் தகப்பனோடு கூட வளர்றா இவ. யார்? எஸ்தர். இப்போ அங்கே தான் இழப்பு எல்லாம் வந்தது. தேசத்தை விட்டு துரத்தப்பட்டோம், தேசத்தை விட்டு பிடிக்கப்பட்டோம், இன்னொரு தேசத்தில் அடிமைகளாக வந்துட்டோம். இதெல்லாம் அவர் சித்தத்தின்படி, அவர் திட்டத்தின்படி, அவர் தீர்மானத்தின்படி நடக்கிற காரியமாக தெரியுது. அவங்க இருந்த இடத்த விட்டு அவங்கள வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க, பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அவங்கள இங்கே வந்துட்டாங்க. அவங்க முன்னரே அவங்க வந்துட்டாங்க. இதெல்லாம் தேவன் தான் நம்மளை இப்படி நடத்தி கூட்டிகிட்டு வருவார்னு அவங்க சொல்ல முடியுமா? அவங்களால சொல்ல முடியாது. ஆனால் மறைவில் எப்படி நடக்குது? அது தேவன் நடத்துகிறார். அந்த அம்மா அங்கே இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க இருந்த தேசத்திலேயே, அவங்க இருக்கிற இடத்துலையே அந்த அம்மா இருந்திருந்தா அந்த அம்மா ராணியாக இருப்பாங்க. அவங்க ஒரு வீட்டுக்கு ராணியாக இருப்பாங்க. ஆனால் வீட்டில் போய் அவங்க ராணியாமா வச்சுருப்பாங்க. ராணின்னு கூட்டிகிட்டு வந்து வேலைக்காரி மாதிரி நடத்துவாங்க. குடும்பங்களில் அப்படி தான் நடத்துவாங்க, கூட்டிகிட்டு வருவாங்க. ஒரு வீட்டில் ஒரு ஆசீர்வாதமாக ஒரு வீட்டில் தான் இருந்திருப்பாங்க. சகல 127 நாடு, ஒன்றும் இல்லை. எத்தனை நாடு? 127 தேசம். நம்முடைய தேசத்தோடு சேர்த்து 127 நாடுகளுக்கு ராணி ஆகணும்னு பிளான் வச்சுருக்கிறார். இது சின்னதா பெருசா? நினச்சி பார்க்க முடியாத பெருசு, கற்பனை செய்ய முடியாத பெருசு. அந்த மக உள்ளத்தில் வந்திருக்குமா? அந்த மக உள்ளத்தில் ஒரு சொப்பனமாக கூட வந்திருக்குமா? ஒரு தரிசனமாக வந்திருக்குமா? இந்த எழுதியிருப்பார். கொடுத்துருந்தா தேவன் தான் கொடுத்துருந்தா எழுதியிருப்பார். அவரை வளர்க்குற அந்த தகப்பனாருக்கு அவருக்கு வந்திருக்குமா? மொர்தேக்காய்க்கு கிடையாது. பொத்தி வளர்க்குறாரு. எப்படி வளர்க்குறாரு? பொத்தி மூடி மறைக்கிறாரு. அவ்வளோ அழகானவா தேவனால். யார்?
சும்மா இருக்கிற ஆளுகளே ஓரளவுக்கு சுமாராக இருந்தாலும் நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அதனால் எப்படி வேணாலும் சொல்லலாம். நான் அப்படி இருந்தேன். இப்போ நம்ம ஒருத்தரை பார்த்ததில்ல, நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன்னு சொல்லும்போது நான் அந்த காலத்தில் நான் அப்படி இருந்தேன் எப்படி இருந்தேன் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆமாம் தான் சொல்லிட்டு போகணும். ஃபோட்டோ இருந்தால் காமிங்கன்னு சொல்லலாம். அவங்களோடு அந்த காலத்தில் இருந்தவங்களை கேட்டால் தெரியும். அப்படி இருந்தாங்களான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஆமாம் இருந்தாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளாக இருந்தாள் என்றால் கர்த்தர் அந்த மகளை பழுதில்லாத நேர்த்தியாய் ரொம்ப அழகாக நல்ல தேவ குணலட்சணம் உடைய தேவனுக்குள்ளே அழகான மகளாக வச்சிருந்திருப்பார். உள்ளான மனிதனுக்குள்ளே நல்ல அழகுள்ள மகளாக வச்சிருந்திருப்பார். அதுக்கப்புறம் தான் புறம்பான அழகு. ஸோ எல்லாமே உடைய ஒரு மக அப்படி வளர்க்குறார் இவர். அங்கே தான் அவள் தாய் தப்பம் போயிட்டாங்க, இறந்துட்டாங்க. இவளை என்ன பண்ணணும்? அந்த தகப்பனும் தாய்க்கு மேலே அன்பை கொடுத்து வளர்த்து சர்வ வல்லமுள்ள தேவன் யார் என்று வளர்க்குறார். நம்முடைய சர்வ வல்லமும் உள்ள தேவன், ஒரே தேவன் யார் எப்படிப்பட்டவர் என்று வளர்க்குறாரு. யூத முறைமையின்படி, யூத ஒழுங்கின்படி, அந்த பரிசுத்த ஒழுங்கின்படி நடத்துறாரு. தேவனை எப்படி ஜெபிக்கணும், தேவனிடத்தில் போய் கிட்ட உபவாசித்து அவர்கிட்ட நெருங்கி அவரிடத்துல கேட்கணும், எப்படி விண்ணப்பம் பண்ணணும் என்று சிறு பிராயத்திலிருந்தே வளர்த்து கொண்டு வரார். அப்போ இருந்து தன் தகப்பனுக்கு அவ எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு மக. அவர் உள்ளத்தில் அவர் எண்ணிருப்பாரா எண்ணிருக்க மாட்டாரா? இவளுக்கு ஒரு ஏற்ற வேளையில் இவளை கைப்பிடிச்சு எட்டி ஒதுக்கின நினைப்பாரு. கைப்பிடிச்சு அவளை ஒரு நல்ல ஒரு இடத்துல என்ன செய்யணும், கொடுக்கணும்னு மனசில் அவர் வச்சுருப்பார். அவர் ஒரு மனசில் ஒரு எண்ணம் வச்சுருப்பார். அவர் ஒரு திட்டம் வச்சுருப்பார். அவர் ஒரு நல்ல ஒரு தீர்மானம் வச்சுருப்பார். நல்ல ஒரு விருப்பம் வச்சுருப்பார். அவர் ஒரு அரண்மனையில் ஒரு அதிகாரியாக இருக்கிறார். இந்த அரண்மனையில் தான் அவர் அதிகாரியாக இருக்கிறார். ஒரு வேலையில் இருக்கிறார். அவருடைய நினைவெல்லாம் இருக்குமா இருக்காதா? பெரிய பிள்ளையாக வளர்ந்துட்டா. வீட்டில் பத்திரமா இருக்கிறா. இப்போ அரண்மனையில் இருக்கிறேன், அவள் அங்கே இருக்கிற. ஆனால் அவருக்கு தெரியுமா இந்த அரண்மனைக்கே பிடிச்சிட்டு வந்துடுவாங்கன்னு? அவருக்கு தெரியவே தெரியாது. இந்த அரண்மனைக்கே அவள் ராணியாக வருவான்னு, இந்த ராஜாவுக்கு மனைவியாக வருவான்னு தெரியாது. சகல தேசங்களுக்கும் அந்தமாக தான் ராணிங்கிற பிரகண்டனம் வரும்னு நினச்சிருக்க மாட்டார். ஆனால் அவர் உள்ளத்தில் இருந்த சித்தமும் தீர்மானம் என்ன? இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும். ஆனால் தேவனோ வேறே விதமாய் வச்சிருந்தார். இப்போ செய்தி வருது, அவருக்கு மகளை காணலை. மகளை கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு, மகளை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு. அப்போ அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? எல்லாமே என்னவா நடக்குது? அங்கே தான் அப்படி நடந்துச்சு. ஏதோ இங்கேயே கொஞ்சம் மூச்சை விட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தோம். இங்கே என்ன நடக்குது? இன்னும் சுத்தம் மோசம். அவள் கன்னி பெண்ணு, என்ன பிள்ளை மக, அவளை என்ன பண்ணிட்டாங்க? கொலை கொண்டு போயிட்டாங்களேன்னு சொல்லுதுன்னு அவர் அழுதுருப்பார். நிச்சயமாக அழுதுருப்பார். நிச்சயமாக கதறியிருப்பார். இல்லை, இது தேவ தீர்மானம், இது தேவ திட்டம், இது அப்படி நினச்சிருப்பாரா? ஒரு சான்ஸே கிடையாது. நினச்சிருக்கவே மாட்டார். அந்த மக எஸ்தர் நினச்சிருப்பாங்களா? நான் இங்கே பிடிக்கப்பட்டிருக்கேன்னா அது தேவன்தான் அனுமதிச்சிருக்கணும், தேவன்தான் என்னை இங்கே கொண்டாட வச்சுருக்கணும்னு நான் நினச்சிருக்க மாட்டாங்க. எல்லாமே என்னவா நடக்குது? விபரீதமாக நடக்குது. நல்லதாகவே இல்லை. ஆனால் பாருங்க வசனம், அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாயிருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே எவன் கண்ணுக்கு? அந்த பெண் அவன் பார்வைக்குன்னா யாரு? ஒருத்தனை பராமரிக்கிறதுக்கு வச்சிருக்காங்க, இன்சார்ஜுக்கு. அவன் பார்க்குறான். வந்த பிள்ளைகளிலே அத்தனை ராஜாவுக்குன்னு செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறதுல இந்த பிள்ளை ஒரு தனி ரகமாக இருக்காளே. இவ நடத்த, இவ பேச்சு, இவளுடைய செயல் எல்லாமே சூப்பராக இருக்கா, எல்லாமே
சூப்பராக இருக்கேன்னு அவன் பார்வைக்கு, ராஜா பார்வையில் ஃபஸ்ட்டு அவன் பார்வைன்னு ராஜா பார்க்கல, அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததுனால். அப்படி செய்ததும் கர்த்தர் தான், அப்படி செய்ததும் கர்த்தர் தான். அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜ அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும். பாருங்க, அவளுக்கு எத்தனை பேர் அவளை பார்த்துக்கிறதுக்கு? எத்தனை பேர்? 7 பேர். எத்தனை பேர்? 7. ஒரு வேலைக்காரியை ஒரு எஜமா சமாளியத்துக்குள்ளே ஜீவன் போய் ஜீவன் வருது, ஜீவன் போய் ஜீவன் வருது. வேலைக்காரி நிமித்தமாக ஜீவன் போனாலே நலமாயிருக்கும்னு சொல்லுகிற அளவுக்கு இருக்குது. ஆனால் இங்கே இக்காலத்தில் போல் அப்போ கிடையாது. அங்கே அவர்கள் சரியாக நடக்கவில்லை என்றால், இந்த தாதிமார்கள் சரியாக நடக்கவில்லை, கீழ்ப்படியவில்லை, சரியாக பணிவிடை செய்யவில்லை, எதிர் கண்டனம் பண்ணுகிறவர்கள், எதிர்த்து பேசுகிறவர்களாய் இருப்பார்கள் என்றால் அவர்களையும் என்ன தான் செய்வாங்க? அது எடுத்துகிட்டு போயிடுங்கன்னு. எதை எடுத்துகிட்டு போயிருங்கன்னு? தலையை. எங்கே அந்த எது செய்தலைனாலும் தலையை தான் என்ன செய்திருவார்கள்? முதல்ல எடுத்துட்டு மீதி நீங்கள் அவங்ககிட்ட கொடுங்க, அந்த பிள்ளை வேலை செய்யட்டும், அந்த பாட்டு வேலை, தலையை மட்டும் இங்கே இருக்கட்டும்னு, மற்றதெல்லாம் வேலை செய்யட்டும். தலையை எடுத்த பிறகு வேலை எங்கே செய்ய முடியும்? உயிர் எங்கே இருக்க போகுது? உயிர் இருக்க போகிறதே கிடையாது. இங்கே பாருங்கள், 7 பேர் அவளுக்கு கொடுக்க, அவளுக்கு தேவையானதை மற்றவைகளையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜ அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னி மாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தாள். எல்லாம் நிறைய பேர் வராங்க இவள மாதிரி. அவங்களுக்கெல்லாம் எந்த இடம்? அவங்களுக்கு 7 பேர் கிடையாது. இவளுக்கு எத்தனை பேர்? 7 பேர். அடுத்தது ஜாக்கிரதையாக இவங்களுக்கு ஏதோ விசேஷம். இவங்க ஏதோ ஒரு விதத்தில் இந்த மக விசேஷமாக இருக்கிற, இந்த மக விசேஷமாக இருக்கிற எல்லாம் அது இப்போ வருது. அங்கேருந்து ஒன்று ராஜாவுக்காக வச்சுருக்கிறது, அது துணியை வீசிக்கிட்டு வருது, இப்படி வீசிட்டு வருது, லிப்டிக் போட்டுக்கிட்டு அதை போட்டுக்கிட்டு இதை போட்டு மையை தீட்டின்னு வருது. ஆனால் இவங்களும் உடக்கமாக உடையிலேருந்து, நடையிலேருந்து, பார்வையிலேருந்து, சிரிப்பிலேருந்து, அந்த புன்முறுவல்லேருந்து, அந்த எல்லாமே அம்சமாக இருக்கிறது அவன் பார்க்குறான். அவன் என்ன நினைப்பான் மனசில்? நான் எத்தனை பெண்களை பார்த்துருக்குறேன், அந்த பெண்களிலே இந்த மக ஒரு விசேஷமாக இருக்குது அப்படின்னு அப்படி ஒரு பார்வையை பார்க்க வச்சதே கர்த்தர் தான். அவன் கண்களில் அந்த தயவை கிடைக்க வச்சதே அதான். 7 தாய்மார்களை கொடுக்க கர்த்தர் தீர்மானித்து வச்சதை அவன் வாயிலேருந்து கொடுக்க வச்சதும் கர்த்தர் தான். அவளை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணுங்கிற மனதையும் எண்ணத்தையும் அவனுக்குள்ளே வச்சதும் யார் தான்? கர்த்தர் தான். அவர் திட்டத்தில் இதெல்லாம் வச்சிருக்கிறார் இப்படி செய்யணும்னு. அதன்படியெல்லாம் இந்த ஆள் செயல்படுறான். எந்த ஆள் செயல்படுறான்? ராஜாதி ராஜாவுடைய திட்டத்தின்படி இந்த பார்த்து கொள்கிறவன் செயல்படுறான். அவ எப்படி இருக்காளோ, எங்கே இருக்காளோன்னு ஒரு பக்கம் ஒருத்தர் தேடுறாருல, ஒருத்தர் இவர் தகப்பன் குருவியை காணலையே கூட்டில் குருவியை காணலேன்னு தாய் பறவை தேடுற மாதிரி தேடுறாரு. கடைசியில் அவருக்கு ரிசல்ட் என்ன வருது? இங்கே தான் அவளை எங்கே கொண்டு வச்சிருக்குன்னு. அவள் ஒருத்தியா? அவளை மாதிரி நிறைய பேர். ஐயோ என்ன ஆவாளோ, ஏதாவாளோ, என்ன ஆவாளோ, அவளை தானே போயிட்டாலே, அங்கே கொண்டு போயிடுச்சேன்னு. அவளை எப்படி வச்சுருக்காங்களோ, எப்படி இருக்காளோ, சாப்பிட்டாளா, கொண்டாளா, அவளை யார் கவனிச்சா, அவளை என்ன பண்ணா ஏதுன்னு எதிர்பார இருக்க மாட்டாரா? அது எப்படி இல்லாமல் இருப்பார்? சரி அங்கே போயிருக்குதா, சரி இருக்கட்டும் அப்படின்னு இருப்பாங்க. அது எப்படி இருப்பாங்க? எவ்வளோ கவலையும் வேதனையுமா விசாரமா ஆகிப்போச்சே. இன்றைக்கி பார்த்தனா லீவ் போடாமல் போயிட்டேனே, அரண்மனைக்கு லீவ் போடாமல் போயிட்டேனே. லீவ் போட்டிருந்தா எங்கே இருந்திருப்பேன்? மகளோடு கூட இருந்திருப்பேன். மகளோடு கூட இந்த சம்பவம் நடந்திருக்காமல் போயிருக்குமே, இதை தடுத்திருப்பேனே, கொண்டிருப்பேனே. ஏன்ல அங்கலாச்சிருப்பார் இல்லையா? ஆனால் சொல்லப்படுது அவளுக்கு சிறந்த இடத்துல அவளுக்கு கொண்டு போய் வைத்தான் என்று, நல்ல அறையில் நல்ல ஒரு தங்கும் இடத்துல வைத்தான் என்று. 10ஆம் வசனம். எஸ்தரோவென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வோதரத்தையும் அறிவிக்காதிருந்தாள். மொர்தேக்காய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான். அவர் சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்துருக்கிறார், நம்ம யூத குலத்தை சேர்ந்தவங்கன்னு எங்கேயும் சொல்லிடாது.
நம்ம ஏசப்பாவுடைய சேர்ந்தவங்கன்னு எங்கேயும் சொல்லிடாத. யெகோவா தேவனை சேர்ந்தவர், ஒரே தேவனை சேர்ந்தவர் என்று எங்கேயுமே சொல்லிடாது. அதுவும் நம்மளுடைய இனம் ஜாதி யூத குலம் என்று ஒரு நாளும் என்ன செய்திடாத, சொல்லவே சொல்லிடாது. யூத குலத்தை பற்றி தப்பித்தவரி கூட சொல்லிடாது. அது சொன்னதை அப்படியே அந்த அம்மா காத்துக்கிறாங்க. அந்த எஸ்தர் ராஜாத்தி என்பவர்கள் அதை கண்ணியமாக காத்துக்கொள்கிறார்கள். 11ஆம் வசனம். எஸ்தருடைய சுக செய்தியையும் அவளுக்கு நடக்கும் காரியத்தையும் அறிய மொர்தேக்காய் நாடோறும் கன்னிமாடத்து முற்றத்துக்கு முன்பாக உலாவுவான். பாருங்க, அவர் எங்கே சுற்றுறாருன்னு. அவ எங்கே இருக்காளோ அந்த பக்கத்தில் சுற்றினே இருப்பாரான். யார்? அவளுடைய தகப்பன் சுற்றினே இருப்பாரான். எதுக்காக சுற்றுறாரான்? எஸ்தருடைய சுக செய்தி. இன்றைக்கி நல்லா இருக்காளா, இன்றைக்கி நல்லா சாப்பிட்டாளா, இன்றைக்கி நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்களா, அழாமல் இருக்காளா, எப்படி இருக்கிற ஏது இருக்கிற அப்படின்னு சுற்றினே அதை பார்க்குறவங்க என்ன இருக்கும், இவளுடைய தகப்பன்தான் யாருக்கும் அங்கே தெரியவே தெரியாது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, நாடோறும் டெய்லி நடந்து இந்நிலைமை இப்படி ஆயிடுச்சே, நிலைமை இப்படி ஆயிடுச்சே, காரியங்கள் இப்படி ஆயிடுச்சே, காரியங்கள் இப்படி ஆயிடுச்சே, நடந்துருச்சேன்னு என்ன சொல்லிட்டு தேவனும் பார்த்துக்கிட்டு தானே இருப்பார். முர்தேக்காய் இங்கே வா, நான் ஒரு நல்ல பிளானில் தான் நடத்துகிறேன், நீ என்ன ஆகிடாத, சந்தோஷமாக ஏறு கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம்ல. அவளை இன்னும் கொஞ்சம் நாளில் ராணி ஆக்க போகிறேன். எப்படி? ராணிக்கு அப்பா யார்? நீ தான். ராணிக்கு அப்பானா இவர் தானே, ராணிக்கு அப்பா. அப்போ ராஜாவுக்கு இவர் யார்? ராஜாவுக்கு இவர் யார்? மாமனார். என்னது? மாமனார். சொல்லியிருக்கலாம்ல, நீ சீக்கிரமாக ராஜாவுக்கு மாமனாராக போகிறேன்னு சொல்லியிருக்கலாம்ல. அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. என்ன? அதுபோல தான் இன்றளவுக்கும் அவர் நடத்தும் திட்டத்தில் சொல்கிறதில்ல. ஆமென். அப்போ பாருங்க, அடுத்தது பாருங்க. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்த்த பின்பு ராஜாவாகிய ஆகாஸ்வேருனிடத்தில் பிரவேசிக்க அவளவளுடைய முறை வருகிற போது இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பாள். கன்னிமாடத்திலிருந்து தன்னோடே கூட ராஜ அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டுமென்று கேட்பவையெல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். சாயங்காலத்திலே அவள் உள்ளே பிரவேசித்து காலமே அபிமான ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய சாஸ்காசுடைய விசாரிப்புக்குள்ளிருக்கிற ஸ்திரீகளின் 2ஆம் மாடத்துக்கு திரும்பி வருவாள். ராஜா தன்னை விரும்பி பேர் சொல்லி அழைப்பித்தாலொழிய அவள் ஒருபோதும் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்க கூடாது. மொர்தேக்காய் தனக்கு குமார்த்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. அந்த பொறுப்பில் இருக்கிறவர்கிட்ட இருக்கிற அந்த அநேக பெண்கள் அந்த பொறுப்பில் இருக்கிறவர்கிட்ட எனக்கு இது கொண்டா அது கொண்டா, இந்த துணி பத்தலை, அது போல் மேக்கப் பத்தலை, அது கொண்டலை, திங்கிறது பத்தலை, அது கொண்டலை, கொண்டா 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 என்ன அரண்மனையில் இருக்குது, என்ன குறைஞ்சா போகுது, கொண்டா நீ கொடுக்க போகிற கொண்டான்னு. ஆனால் எஸ்தரோ எதையும் தனக்கு தேவையானதை தவிர எதையும் கேட்கவில்லை. இந்த பிள்ளை கேட்கவே மாட்டேங்குது, இந்த பிள்ளை கேட்கவே மாட்டேங்குது, எவ்வளோ கேட்டாலும் கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன், ஆனால் இந்த பிள்ளை என்ன பண்ண மாட்டேங்குது, கேட்கவே மாட்டேங்குது. இந்த பிள்ளை எப்படின்னா கூட இருக்க தாதிமார்களும் அதே மாதிரி இருக்குதுங்க. சரி, அம்மாவுக்கு தான் கேட்க மாட்டாங்க, அவங்க பதிலாக நாங்கள் கேட்குறோம், எங்களுக்கு தாங்கன்னு அவங்களும் என்ன பண்ணுறதில்ல, கேட்குறதில்ல. அது அவருக்கு எப்படி இருக்குது இன்னமும். இந்த பிள்ளை இந்த காலத்தில் இவ்வளோ வித்தியாசமாய் இருக்குது. இப்படி ஒரு பிள்ளையை பார்க்கவே அப்போ அவர் உள்ளத்தில் என்ன நினச்சிருப்பார், இந்த பிள்ளை யாராக வரணும்னு, இந்த பிள்ளை ராணியாக வந்தால் நல்லாயிருக்கும், ஏதாவது சிரிக்கி ஏதாவது வந்து இந்த தொலைய போகுது ராஜாவுக்கு, கிறுக்கு பிடிச்சிடும் ராஜாவுக்கு
கெருக்கு பிடிச்சிரும், ராஜாவுக்கு கெருக்கு பிடிச்சிரும். இந்த பிள்ளை வந்தால் போதும் நலமாக இருக்கும்னு ஒருவேளை அவர் உள்ளத்தில் தோன்றி இருக்கலாம். உள்ளத்தில் தோன்றினதாக கொடுக்கப்படலை, ஆனால் தோன்றி இருக்கலாம். பாருங்க அடுத்தது. அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. எப்படி கிடைக்கும்? எஸ்தர் காண்கிற எல்லாரிடத்திலும் அந்த மகை யாரெல்லாம் மீட் பண்ணுறாங்களோ பார்க்குறாங்களோ அவங்க கண்ணில் என்ன கிடைக்குது? தயவு கிடைக்குது. இது யார் செய்கிறது? இவ்வளவு செய்த கர்த்தர் தான் செய்கிறது. அந்த நேரம் வரும்போது எல்லார் கண்களிலும் தயவு கிடைக்குது. அந்த உரிய நேரம் வரும்போது எல்லார் கண்களிலும் ஒருத்தர் விடாதபடி தயவு கிடைக்குது. 16. அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய ஆகாஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள். பாருங்க, அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகஸ்வேர் அரசாளுகிற 7ஆம் வருஷம். எத்தனாம் வருஷம்? 7ஆம் வருஷம். 7ஆம் வருஷம். இதில் ஒரு வருடத்தை குறிப்பிடப்பட்டிருக்கும். ஒரு வருடம், எந்த வருடத்திலே இது ஆரம்பிக்கப்பட்டது, அவர் எப்போ இதெல்லாம் தீர்மானித்தாங்க, எந்த கால கட்டங்கள் என்று வாசிங்க அடுத்தது. அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய ஆகாஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜா கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். எல்லா முடிவும் டிசிஷனை யார் எடுத்துட்டா? ராஜா எடுக்கும்படி கர்த்தர் செய்தார். அவருடைய திட்டத்தின் தீர்மானத்தின்படி அவர் நினைத்த காரியத்தை அகஸ்வேர் மூலமாக கர்த்தர் என்ன செய்கிறார்? செய்து முடிக்கிறார். ராஜா எஸ்தர் பேரிலே ஆசை வைத்தான் என்று சொல்லப்படலை, அன்பு வைத்தான் என்று சொல்லப்படுகிறது. எனது அன்பு. அப்போ தேவனுடைய அன்பு அகஸ்வேர் மூலமாக தேவன் எஸ்தருக்கு கிடைக்கும்படி செய்துட்டார். எஸ்தருக்கு கிடைக்கும்படி செய்து எஸ்தர் ராஜாவினிடத்தில் மன்றாடினால் கேட்டால் என்று இல்லை, ராணியாக்கும்படி கேட்டால் கொண்டால் என்று இல்லை. மற்றவர்கள் ராஜாவினிடத்தில் சென்று நீங்கள் எஸ்தரை ராணியாக்குங்கள் என்று யாரும் சொல்லவும் இல்லை, ரெக்கமெண்டேஷன் பண்ணவும் இல்லை. தேவனுடைய உள்ளத்திலே பிறந்ததை அகஸ்வேரின் உள்ளத்திலே பிறக்கும்படி செய்து தேவனுடைய அன்பை என்ன விதங்களிலெல்லாம் அகஸ்வேர் இங்கு மகளுக்கு அவளுக்கு செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து பிறகால எல்லாம் லீகலாக அவளுக்கு செய்ய வேண்டியதை அவளுக்கு செய்து அதற்கு பிறகு அவள் லீகலாக எல்லாவற்றையும் அவள் அடைந்து கொள்வதற்கு வழி செய்து விட்டான். இப்போ பாருங்க, செய்துட்டாரு. கர்த்தருடைய பெரிதான கிருபையில என்ன செஞ்சிட்டாரு? கர்த்தருடைய பெரிதான கிருபையில செஞ்சிட்டாரு. இப்போ எஸ்தர் ராஜாத்தி என்னவாயிட்டாங்க? ராஜாத்தியாக மாறிவிட்டார்கள். முதலாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது, முதலாம் அதிகாரம் அதில் வாசித்த போது ஒன்றாம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் ராஜாவாகிய வஸ்தியும் ராஜஸ்திரியாகிய வஸ்தியும் ராஜாவாகிய அகஸ்வேரின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தால் என்று. ஆனால் இங்கு சொல்லப்படுகிறது எங்க? அதே அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனமும் 19ஆம் வசனமும். அப்பொழுது ராஜா தன்னுடைய எல்லா பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும்
எஸ்தரின் நிமித்தம் ஒரு பெரிய விருந்து செய்து. அங்க யார் செய்தா? அங்க ஒருத்தி 1ஆம் அதிகாரத்துல வஸ்தின்னு ஒருத்தி இருந்தா, அவளை தான் தூக்கிட்டாங்க. அவ தான் என்ன செய்யறா? விருந்து செய்யறா. என்ன செய்யறா? ராஜாவுடைய ஆட்களுக்கு, பிரபுக்களுக்கு, அவங்களுக்கு எல்லாருக்கும் விருந்து செய்யறா. ஆனா 2ஆம் அதிகாரத்துல எஸ்தரை யார் ராணி ஆக்கிட்டா? ராஜா ராணி ஆக்கிட்டார். என்ன ஆக்கிட்டாரு? ராணி ஆக்கிட்டாரு. ராணி ஆக்கின சந்தோஷத்துக்கு ராஜா விருந்து வைக்கிறார். இப்போ இங்க வித்தியாசம். யார் வைக்கிறா விருந்து? எஸ்தரின் நிமித்தமாய் ராஜா விருந்து வைக்கிறார். எஸ்தரின் நிமித்தம் ஒரு பெரிய விருந்து செய்து நாடுகளுக்கு சலகரணை உண்டாக்கி ராஜஸ்திரீக்கு தக்க வெகுமானங்களை கொடுத்தான். 2ஆந்தரம் கன்னிகைகள் சேர்க்கப்படும் போது மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்தான். ஆமாம், உட்கார்ந்துருந்தான். இப்போ பாருங்க, ராஜா எஸ்தரின் மீது அன்பு வைத்தான். முதலாவது தேவன் வைத்த அன்பு தான் எஸ்தர் தேவ திட்டத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டாள். தேவன் அன்பு கூர்ந்ததுனால, யார் மேலே? எஸ்தரிலே அன்பு கூர்ந்ததுனால, மொர்தெகாயிலே அன்பு கூர்ந்ததுனால, தேவன் அவர் வழிநடத்தும் திட்டத்தில் இவர்களை தேவன் வைத்திருந்ததுனால, இவர்கள் மேலே அளவற்ற அன்பை தந்த தேவன் ராஜாவினுடைய கண்களில் தயவும், எல்லா மனுஷர் கண்களில் தயவும் கிடைக்கும்படி செய்து ராஜா தேவனுடைய அன்பை கொடுக்கும்படி வைத்தார். அதனால் ராஜா ராணியை இந்த தேசத்துக்கு, சகல தேசத்துக்கு ராணியாக்குறேன்னு ராணியாக்கிட்டான். யாரும் ராணியாக்குங்கன்னு அவருக்கு சொல்லவே இல்லை. தேவன் அவர் உள்ளத்தில் கிரியை செய்து தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றினார். இதுக்கு பிறகு இருக்காது. அந்த திட்டத்தில் அநேக காரியங்கள் இனிமேல் தான் இருக்குது. வரக்கூடிய நாட்களில் அடுத்த வாரம் கர்த்தருடைய கிருபையினால் இதையெல்லாம் பார்க்கலாம். ஆமென். பார்க்கலாம். 1ஆம் தேதி திருவிருந்து ஆராதனை உண்டு. வருகிற 1ஆம் தேதி திருவிருந்து ஆராதனை, காலை ஆராதனை 6 மணிக்கு உண்டு. ஏன்னா வராதவர்களுக்கு தெரியாது. வருகிற 1ஆம் தேதி புதன்கிழமை காலை. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தையெல்லாம் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். உம்முடைய தெய்வீகமான அந்த வழிநடத்தலுக்காகவும் உம்முடைய திட்டத்தின் தீர்மானத்தின்படி உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே முற்காலத்திலே நீர் நடத்தினது போல உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும், ஒவ்வொருவருடைய நோக்கத்திலும், குடும்பத்திலும், தனி நபரிலும் உம்முடைய சித்தத்தை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய திட்டத்தை வைத்திருக்கிறீர். அதன்படியே நீர் நடத்துகிற தேவன் என்று சொன்ன வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துகிற தேவனாகிய உம்மோடு கூட நாங்கள் நிலைத்து நின்று உம்முடைய திட்டத்தின் காரியங்கள் எங்கள் ஒவ்வொருவரிலும், உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரிலும் நிறைவேற கிருபை செய்வீராக. அளவற்ற கிருபை செய்வீராக. எஸ்தரின் கண்களிலே ஆண்டவரே, எல்லார் கண்களிலும், உம்முடைய கண்களிலும், உம்முடைய நீர் தந்த பிள்ளைகள் ஒவ்வொரு கண்களிலும் தயவு கிடைத்தது போல நம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் தகப்பனாகிய உம்முடைய கண்களிலே மகா தயவும், தகப்பனை ராஜாவின் கண்களிலே தயவும், ஆண்டவரை பிரதானிகளின் கண்களிலே தயவும், ஆண்டவரே எண்ணற்ற உம்முடைய பிள்ளைகளை நியமித்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு கண்களிலே தயவு கிடைக்கவும் கிருபை செய்வீராக. உம்முடைய மிகுந்த தயவிலும் பராமரிப்பிலும் ஆண்டவரை வாழ்ந்து வளம் பெற கிருபை செய்யுங்க. சகலவற்றிலும் உம்முடைய கரம் துணை நின்று சகலவற்றிலும் இந்த மீட்டு விடுவித்து ரட்சித்து உம்முடைய நல்வார்த்தைகளை நிறைவேற்றி உமது நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அதிசயங்களை அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுங்க ஆண்டவரே. தகப்பன் கர்த்தர், எங்கள் தகப்பன் நல்லவர் வல்லவர், சொன்னவர் உண்மை உள்ளவர் என்பதை ருசிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. கிருபை செய்யும். உமது கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்னுடைய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்னைக்கு நம்ம கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம்,
இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.